அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. 2014 வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி திருப்பூரில் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். பயிற்சியே அனைத்திற்கும் அடித்தளம் அப்படிங்கிற தலைப்புல இந்த அருள் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். அங்கேருந்தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். மாஸ்டரிடம் பலரும் ஏராளமான காரணங்களுக்காக வருகிறார்கள். அங்கதான் நம்ம நிறுத்தணும். நம்ம ஏன் தியானம் பண்ண வர்றோம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறார். சிலர் மன நிம்மதிக்காக வருகிறார்கள், சிலர் உடல் ஆரோக்கியத்திற்காக வருகிறார்கள், மேலும் ஏராளமான மற்ற காரணங்களுக்காக அனைவரும் வருகிறார்கள். இவ்வாறாக மாஸ்டரிடம் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் அபியாசிகள் வருவதே பிரச்சனையாக இருந்தது. இறைவனை அனுபவித்து உணர நான் வந்திருக்கிறேன் எனும் அர்த்தத்தில் பிரம்ம வித்யாவிற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதாக ஒருவர் கூறுவது மிக அபூர்வமான விஷயமாகும். ஆனால் அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்பது உண்மையில் ஒரு பொருட்டல்ல என்று பாபுஜி கூறினார். இது நம்ம படிச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இதுதான் நம்ம காலகட்டத்துல ரொம்ப லேகிங்கா இருந்துச்சு. இதுக்காகலாம் கிடையாது, சகஜ மார்க்கத்துல இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியே நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பாபுஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க எதுக்காக வர்றாங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எதுக்காக வேணாலும் வரட்டும். தலைவலிக்காக வரட்டும், உடம்பு வலிக்காக வரட்டும், படிப்பு வரலங்கிறதுக்காக வரட்டும், குடும்பத்துல பிரச்சனைங்கிறதுக்காக வரட்டும், அவங்க எதுக்காக வேணாலும் வரட்டும். ஆனால் அவங்கள மெல்ல மெல்லமா அவங்க எதை கேட்கணுமோ அதை கேட்க வைக்கிறதுக்காக மாத்துறதுதான் என்னுடைய வேலை. இப்ப நான்லாம் வந்தப்ப சத்திய நிலையை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற எண்ணத்துல வரல. எனக்கு மறைபொருள் ஞானத்துல, அதாவது இந்த ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், அதுக்கப்புறம் அந்த காலத்து ரிஷிகளுடைய யோகக்கலை, அதுல அவங்க தியானம் பண்ணி தவம் பண்ணி பல்வேறு சித்திகளை பெற்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் படித்ததுல அது மாதிரி நாமும் ஒரு ஒரு வலுவான ஆட்களா மாறணும், நிறைய சக்திகளை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான்லாம் சகஜ மார்க்கத்துல சேர்ந்தேன். ஆனால் அதன் பிறகுதான் அதுல இருந்து நம்மள மெல்லமா மாத்தி எதை பார்க்க வேணும், எதை கேட்க வேணுங்கிறதையே கத்து கொடுத்து அப்புறம் அதை கொடுக்குற ஒரு குருநாதராக நம்முடைய குருநாதர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால யார் எப்படி வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் எதை கேட்டு வந்தாலும் அது கிடைக்கும், பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை அதற்கான அந்த கடினத்தன்மை, அந்த கிராஸ்னஸ், அதற்கான சம்ஸ்காரா நீக்கப்பட்டால் அவருக்கு அதை பற்றிய எண்ணம் எழாமல் அடுத்த கட்டம் வந்துடும் போது. அதனால இந்த வார்த்தையை குறித்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்பது உண்மையில் ஒரு பொருட்டல்ல என்று பாபுஜி கூறினார். என்னிடம் இருந்து அவர்கள் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்பிப்பது என் வேலை. எவ்வளவு ஒரு உன்னதமான குருநாதர் பாருங்க. நீங்க எதுக்காக வேணாலும் வாங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் கொடுக்க போறது கிடையாது. ஆனா அதை நான் சொல்லலை. என்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு பாபுஜி சொல்றார். மன அமைதிக்காக அவர்கள் வரலாம். அப்படி வந்தால் அதையும் அதற்கு மேலும் அதிகமாகவும் அவர்கள் பெறுவார்கள். அமைதியை நாடி வர்றியா, அமைதியும் கிடைக்கும். அதை தாண்டி அந்த அமைதிக்கு ஆதாரமான அந்த ஆன்மீக வளர்ச்சியும் கிடைக்கும். ஒரு குடும்ப பிரச்சனைன்னு வரீங்களா, உங்களுடைய சம்ஸ்காரம் அனுமதிக்கிற பட்சத்துல குடும்ப பிரச்சனையும் தீரும். அதை தாண்டி ஆன்மீக வளர்ச்சியும் இருக்கும். அதனால எதற்காக வருகிறார்களோ அதையும் தாண்டி அவர்கள் அதிகமாக பெறுவார்கள் என்று பாபுஜி விவரித்தார். என்ன காரணத்திற்காக அவர்கள் வந்தாலும் பரவாயில்லை. ஆக ஆர்வலர்கள் உயர்ந்த லட்சியங்களுக்காக வர வேண்டும் என்பதாக பிரிசெப்டர்கள் எதிர்பார்க்க கூடாது. இதை நம்ம மைண்ட் செட்ல இருந்து எடுக்கணும். இந்த இடம் ரொம்ப முக்கியம். ரிசப்டர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அவருக்கு ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவரு ஸ்பிரிச்சுவலிட்டியை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, மெட்டீரியல் சைட்ல தான் அவரு இழுக்கப்படுறார் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும், அப்படி ஒரு அபியாசியை பார்த்தோன்னா நம்முடைய உள்ளுணர்வு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா நமக்கு மாஸ்டர் பூர்ணர்வு திறனை அதிகப்படுத்திக்கிறதுனால ஒரு அபியாசிக்கு மெட்டீரியலிஸ்டிக் நேச்சர் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நான் உணரலாம்.
ஆனா உணர்ந்து முத்திரை குத்துறதுக்காக நமக்கு அந்த கௌர்ணருத்ரன் கொடுக்கப்படவில்லை. அதை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அவருக்கு சுத்திகரிப்பு செய்து அவர்கிட்ட இருக்கிற கடினத்தன்மைகள் நீக்கப்படும் பொழுது, அவருக்குள்ளார ஒவ்வொரு துளியாக டிரான்ஸ்மிஷன் உள்ளுக்குள்ளார இறங்கும் பொழுது அவர் ஒரு நாளைக்கு மாற போறார். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் அவருக்கு என்னவாக மாறணுங்கிற ஒரு விஷயத்தை சிந்திக்க கத்துக் கொடுக்கும். இந்த உயர்ந்த லட்சியங்கள் பற்றி நம்மில் எவருக்கும் எந்த அபிப்பிராயமும் கிடையாது. சகஜ மார்க்கத்துல நம்மளோட இருக்கிறவங்கள எத்தனை பேரு வர்ற அன்னைக்கே நான் மாஸ்டரோட 2.5 கலக்கணும்னு சொல்லிக்கிட்டே இங்க வந்தோம்? கிடையாது. இன்னைக்கும் நம்ம வாய்தான் சொல்லுதே ஒழிய அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன காரணங்களுக்காக வேண்டுமானாலும் வரலாம், எந்த காரணங்களுக்காக வேணாலும் தியானம் பண்ணலாம். அதுல இருந்து மெல்லமாக மாற்றுவதுதான் என்னுடைய வேலைன்னு பாபுஜி சொல்றார். என்ன காரணங்களுக்காக வேண்டுமானாலும் மக்கள் வரட்டும், அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு பிராணாகுதி அளித்து மீண்டும் அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு பிராணாகுதி அளித்து சேவை புரிய நாங்கள் இங்கு இருக்கிறோம். அவ்வளவுதான். 2 வேலைதான். நீங்க எதுக்காக வேணாலும் வாங்க. ஆனா என்னன்னா எது ஒண்ணுக்கும் உறுதி கொடுக்கறது இல்லை. கட்டாயம் நடந்துரும், நாங்க அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றது இல்லை. நடக்கும், நம்புங்க, அவ்வளவுதான். நல்லது நடக்கும், உங்க பிரச்சனைகள் தீரும், வாங்க செய்யுங்க. இது சொல்றது நேர்மறையான விஷயம். அதுக்காக வர்றவங்கள்ட்ட ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவர் தியானம் பண்ண வர்றாரு, இங்க வந்தா உடம்புலாம் சரியாகும்னு சொல்ல முடியாதுங்க, இன்னும் சீக்கிரமாவே அதிகமா நோய் வந்தாலும் வருங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சொல்ல முடியும். அவர் தலைவலின்னு கூட தியானத்துக்கு வரலாம். நம்ம தியானத்துல தலைவலி எல்லாம் போகாதுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. நம்ம என்ன சொல்லணும்? செய்யுங்க, உங்களுடைய அந்த உடல் நோய் குணமாகும், நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன், செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அவர்களை சுத்திகரிக்கும் போது, அவர்களுக்கு பிரணாகுதி அளிக்கும் போது இந்த கிளீனிங், அந்த டிரான்ஸ்மிஷன், இந்த கிளீனிங் டிரான்ஸ்மிஷன் கண்டினியூஸா நடக்கும் பொழுது என்ன வேணாலும் ஆகலாம். ஒருவேளை அவருக்கு அந்த தலைவலி சரியா போகலாம், அல்லது தலைவலியை பற்றிய கவலை அவருக்கு போய் ஆன்மீகத்துல லட்சியம் என்னங்கிறத பற்றிய விழிப்புணர்வு ஏற்படலாம், நமக்கு தெரியாது. அதனால மக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அப்படியே அவர்கள் வரட்டும் அப்படின்னு பாபுஜி சொன்னதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது நமது ஜீவிதத்திற்கு அகங்காரம் எனப்படும் சூட்சும சரீரமான அகங்காரமும் தேவைப்படுகிறது. விஷயங்களை செய்வதா அல்லது செய்ய வேண்டாமா என்பதில் நம்மை அது வழி நடத்துகிறது. ஸோ இப்ப இந்த அகங்காரங்கிற அந்த உரைக்கு வந்தால் அது தேவையா? நமக்கு தேவையா இல்லையா? அகங்காரம் அப்படின்னா நம்ம வேணான்னு சொல்லுவோம். ஆனா அது மாதிரி கிடையாது. அகங்காரம் ஒரு அடிப்படை தேவையால இயற்கையால கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா யார் ஒருத்தருடைய அகங்காரம் வெளிப்படைஞ்சிருக்கோ அவருதான் எது சரி எது தப்புன்னு சிந்திக்கக்கூடிய மனநிலையில இருப்பார். ஒரு குழந்தைக்கு நெருப்பு எது, தண்ணி ஆழம் எது போகிறதுலாம் தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா அதனுடைய அகங்காரம் வெளிப்படையாம இருக்கு. ஆனா விழிப்படைந்த நிலையில அகங்காரம் இருந்தால் மட்டும்தான் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும். எனவே விஷயங்களை செய்வதா அல்லது செய்ய வேண்டாமா என்பதில் நம்மை அது வழி நடத்துகிறது. மற்றவர்கள் நம்மை சகித்துக் கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய அகங்காரம் அடங்கி இருக்கும் போது விஷயங்கள் அருமையாக இருக்கின்றன. இது நியூ இயர்ல நம்ம எழுதி கோடு போட்டு மாட்டி வச்சுக்கலாம். மற்றவர்கள் நம்மை சகித்துக் கொள்ளும் அளவிற்கு நம்முடைய அகங்காரம் அடங்கி இருக்கும் பொழுது, நம்ம அகங்காரத்துக்கு ஒரு மாஸ்டர் ஒரு அழகான ஸ்கேல் கொடுத்துருக்காரு. நீ அகங்காரம் வேணான்னு சொல்ல, உங்களுடைய அகங்காரம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா மற்றவர்கள் உங்களை சகித்து கொள்ற அளவுக்கு இருக்கணும். இப்ப இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த அகங்காரத்தோட போய் மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது, மற்றவங்களை பத்தி பேசி கிண்டல் அடிக்கிறது, அல்லது தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக தேவையில்லாத வேலைகளை செஞ்சு மற்றவங்களுக்கு ஒரு அருவருப்பான தன்மையை உருவாக்குறது, இது எல்லாமே நம்முடைய அகங்காரம் அடங்கவில்லை. அதாவது அதனுடைய வரைமுறையை தாண்டி, வரம்பை தாண்டி இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. நம்ம வீட்லயே இருக்கலாம், நம்முடைய அகங்காரம் அவர் பாட்டுக்கு இருப்பாருங்க, அவர் வேலையை அவர் பார்ப்பாரு. இல்லைன்னா ஒரு பையனை போய் சொல்லும் போது அவன் அவன் வேலை உண்டுன்னு இருப்பான், அவனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவன் எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டான் அப்படின்லாம் சொல்றான் இல்லையா?
அப்ப அவனுடைய அகங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது வரமுறைக்குள்ளார அடங்கி நிக்குது. அது மத்தவங்களை தொல்லை பண்ற அளவுக்கு இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் நம்மை சகித்துக் கொள்ளும் அளவிற்கு நம் அகங்காரம் அடங்கி இருக்கும் போது விஷயங்கள் அருமையாக இருக்கின்றன. ஆசிரமத்திலயும் சரி, உங்களுக்கு எங்கேயாவது பிரச்சனை வருதுன்னா அங்க வந்து நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒண்ணுதான். அவங்களுடைய சகிப்புத்தன்மையை தாண்டி நம்ம அகங்காரம் போகும் பொழுதுதான் நமக்கு வந்து பிரச்சனை வருது. இதனுடைய வயசு வேஸ்டாவா உடனே சொல்லக்கூடாது. மற்றவர்களை நாம் சகித்துக் கொள்கிற அளவுக்கு நம்ம அகங்காரம் மாறி இருக்காங்க இல்ல. இந்த ரெண்டுமே வந்து நம்ம யோசனை பண்ணணும். இது புத்தாண்டுக்கான சிந்தனையா கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு விஷயத்துல மற்றவர்களை சகித்துக் கொள்ளும் அளவிற்கு நம்ம அகங்காரம் ஏற்புடையதாக இருக்கிறதா, இது உயர்ந்த நிலை. மற்றவர்கள் சகித்துக் கொள்கின்ற அளவுக்கு நாம அகங்காரத்தை பயன்படுத்துறோம். அவங்களுடைய சகிப்புத்தன்மையை தாண்டி போயிடக்கூடாது. வளன்னு 2 பேருக்கு சிட்டிங் கொடுக்குற இடத்துல உட்காந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது அந்த 2 பேருக்குமே சகிப்புத்தன்மை அதை சகிச்சுக்க முடியுமானா முடியாது. இது வந்து அறியாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தடவை சொல்லி புரிஞ்சுக்கிட்டா அது அறியாமைன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன, அவங்க பாட்டுக்கு நடத்தின இடத்துல உட்காந்துக்குவாங்க. இதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியுமான்னு அவர் சொல்லும் பொழுதுதான் அது என்னவாகிறது, மற்றவர்கள் நம்மை சகித்துக் கொள்ளும் அளவை தாண்டி நம் அகங்காரம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத காட்டுது. இது குடும்பத்துல எப்படி வருது அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு சொல்றாரு. என்ன நம்பு, நான் செய்யறேன். அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நான் என்ன நம்பு, நான் சொல்றேன்னு கேளு. நான் சொல்றது உனக்கு புரியலையா, பேசாமல் நான் சொல்றதை கேட்டு நட. நான் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் என்றெல்லாம் நம் வாழ்க்கை துணையிடம் பேசும் பொழுது இந்த அகங்காரம் ஒரு பிரச்சனையாக ஆகிறது. இதுதான் குடும்பத்துல பெரும்பாலும் நடக்குது. ஆனா நான் சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்த வேண்டிய கட்டங்கள் பல நேரங்கள்ல வரும். அப்ப அதை அந்த மாதிரி சொல்லாம கொஞ்சம் மென்மையாக சொல்ல நம்ம பழகணும். அப்படி இல்லாம நம்முடைய அகங்காரத்தினால எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை கேட்டு பேசாம நான் சொல்றதை கேட்டு நடங்க அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் யார் வாயிலிருந்து, கணவன் வாயிலிருந்து வந்தாலும் மனைவி வாயிலிருந்து வந்தாலும் அவர்கள் ஒரு விஷயம்தான் செய்யறாங்க. அதாவது இன்னொருவர், அவருடைய மற்றொரு வாழ்க்கை துணை அவரை சகித்துக் கொள்ளும் அளவை தாண்டி அவருடைய அகங்காரம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். இந்த அகங்காரம் இப்படி ஒரு பிரச்சனையாக ஆகிறது. அது ஒரு மனதை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. என்னால் தியானம் செய்ய முடியவில்லை என்று பலர் சொல்கின்றனர். அவர்களுக்குள் பற்பல எண்ணங்கள் இருப்பதால் பரிணாம வளர்ச்சி அடைய நமக்கு உதவுகின்ற அடிப்படை சாதனமாகிய தியானத்தை பற்றியே அவர்கள் குறை கூறுகின்றனர். குறிப்பாக சூட்சும சரீரங்கள் சரியாக கையாளப்படாததே இதற்கு காரணம் என்று கூறலாம். இப்போ எண்ணங்களுக்கு என்ன பிரச்சனை, எண்ணங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல போது அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில தாஜி பதில் சொல்றாரு. உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கலாம், ஆனா எண்ணங்கள் தரிகட்டு வருது அப்படின்னா அதற்கு காரணம் உங்களுடைய சூட்சும சரீரங்களை நீங்கள் முறையாக கையாளவில்லை. அதுதான் காரணம். அப்ப சூட்சும சரீரங்கள் முறையாக கையாளப்பட்டிருந்தால் அவர் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வரு, மனம் வந்து பேசுங்கிறப்ப பேசும், பேசாம இருக்க வேண்டிய இடத்துல பேசாம இருக்கும். புத்தி வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லும். அகங்காரம் மற்றவர்கள் எந்த அளவுக்கு தன்னை சகித்துக் கொள்வார்களோ அந்த அளவை தாண்டாமல் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு குழப்பங்கள் மனதுல வரப்போறது கிடையாது. அதனால சூட்சும சரீரங்கள் சரியாக கையாளப்படாததே பற்பல எண்ணங்கள் தியானத்துல வர்றதுக்கு காரணம். சிந்தனை தரிகட்டு அலைகிறது. நமது அகங்காரம் கட்டுக்கு அடங்காமல் உள்ளது. பிறரை நாம் புண்படுத்தும் போது இப்படியெல்லாம் நான் பேசிவிட்டேன் என்று நள்ளிரவில் கூட நாம் திடுங்கிட்டு எழுகிறோம். நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் நான் அப்படி செய்திருக்க கூடாது போன்ற விஷயங்கள் தியானத்தின் போது வருகின்றன. பின்னர் அவை தியானத்தில் நம்மை தொந்தரவு செய்கின்றன. இது ஒரு பாட்டு. ரொம்ப நல்ல மனுஷங்களுக்கு இப்படி நடக்குது.
நமக்கெல்லாம் தியானம் எப்படி இருக்குன்னு கேட்டா அவரு அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் அவங்க எப்படி அது மாதிரி செய்யலாம்னு நம்ம தியானத்துல பொங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம அகங்காரம் அந்த லெவல்ல இருக்கு. ராஜி எதிர்பார்க்கறது அடுத்த கட்டம். ஒருத்தர் மனசை புண்பட பேசிட்டு ஐயோ அவர் அப்படி பேசிட்டோமே, இது மாதிரி செஞ்சிருக்க கூடாதோ, இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க கூடாதோ அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்வோடு கூடிய விஷயம் நம்ம கிட்ட வர்றது ரொம்ப குறைவு. அது மாதிரி மக்கள் குறைவு தான். அதுவும் தியானத்துல தொந்தரவு பண்ணுது. இன்னொரு பார்ட் என்னன்னா, பேசவும் பேசிட்டு அவர் இப்படி செல்லனா நம்ம ஏன் பேச போறோம் அப்படின்னு அதை தியானம் முழுவதும் உட்கார்ந்து ஜஸ்டிஃபை பண்ணி நம்ம செஞ்சதுக்கு நியாயப்படுத்தி மனதுல அதை ஒரு வலுவான ஒரு வளையமா ஆக்கிக்கிற வேலையும் நாம செய்கின்றோம். மனசை கூறு போட்டு ஆராய்ச்சி பார்த்தா இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அங்கதான் நம்ம இந்த சூட்சும சரீரங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பக்குவத்தை பெற முடியும். ஆக நமது செயல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நமது மனதின் போக்குகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். நமது இதயத்தின் நோக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த அனைத்தையும் எப்படி செய்வது? 3 விஷயம் சொல்றாரு. உங்க ஆக்ஷன்ஸ், அதுல ஒரு ரெகுலேஷன் வேணும். அது ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய மனதினுடைய சுபாவங்கள், போக்குகள், டெண்டன்சிஸ், அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படணும். நாங்க தியானத்துல எதுவுமே கட்டுப்படுத்தப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலும், ஒழுங்குபடுத்துறதும் ஒரு விதத்துல மென்மையாக கட்டுப்படுத்துவதுதான். முழுமையாக கட்டுப்படுத்துவது இல்லை, மென்மையாக அதை கட்டுப்படுத்தி ஆற்றுப்படுத்துவது. ஆக நமது செயல்கள், நம்முடைய மனதின் போக்குகள், அதை விட முக்கியம் நம்முடைய இதயத்தின் நோக்கங்கள். தேவையில்லாத நோக்கங்களை எல்லாம் இதயத்துல வைத்து கொண்டு வாழ்வது. அப்ப எது தர்மம், எது நியாயம், எது சத்தியம் அப்படிங்கிற விஷயம் இதயத்துக்கு புரிந்தால்தான் இதயத்துடைய நோக்கமே ஒரு கட்டுக்குள்ளார வரும். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்களுடைய சொத்தெல்லாம் நம்ம எப்படி அபகரிக்கிறது, அல்லது ராவணன் மாதிரி பிறர் மனை நோக்கிறது, அல்லது மற்றவங்களை எல்லாத்தையும், திறமையானவர்களை எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி நான் எப்படி முன்னாடி வர்றது, இப்படியெல்லாம் இதயத்தோட நோக்கம் இருக்கலாம். அல்லது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை தட்டி பறிக்கிற நோக்கம் இதயத்துக்கு வரலாம். அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லவா? அததான் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம தலைகீழ பார்க்கணும். இங்க இதயத்தின் நோக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இதயத்தோட நோக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட்டால் நம்முடைய மனதின் போக்குகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். மனதின் போக்குகள் கட்டுப்படுத்தப்படுறப்ப நமது செயல்கள் தானாகவே கட்டுப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படும். ஆனால் எடுத்த எடுப்புல இதயத்தோட நோக்கத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதனால முதல்ல நம்முடைய கண்ட்ரோலை நம்முடைய ஆக்ஷன்ஸ்ல இருந்து கொண்டு வருவோம். முதல்ல செயல்கள்ல ஒரு கட்டுப்பாடு, அதன் பிறகு மனதினுடைய போக்கு, அது சிந்திக்கிற விதத்துல ஒரு கட்டுப்பாடு, அதன் பிறகு எதன் அடிப்படையில, எந்த நோக்கத்தின் அடிப்படையில இந்த இதயம் அந்த மாதிரி போக்குக்கு போகுதோ அந்த நோக்கத்திலேயே ஒரு மாற்றத்தையும் கட்டுப்பாடையும் கொண்டு வருவது. இதுதான் மெத்தட். இதை எப்படி செய்வது? பாபுஜி மகராஜ் சத்தியோதயம் என்ற புத்தகத்தில் மெய்மை உணர்தல் என்ற அத்தியாயத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்கான அடிப்படை வழிமுறையாக 4 ஆன்மீக பேர்கள் அல்லது சாதனா சதுஷ்டயா என்ற 4 முனை அணுகுமுறையை பரிந்துரைத்துள்ளார். இங்க இருந்து நேரா சத்தியோதயத்துக்கு வராரு. எப்படி நம்ம மைண்ட்ல இந்த விஷயங்கள்லாம், அதாவது நம்மளுடைய லட்சியம், இதயத்துடைய உள்ளார்ந்த நோக்கம், சுபாவம், நம்முடைய செயல்கள், இவற்றை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான வழியை மெய்மை உணர்தல்ங்கிற சாப்டர்ல சாதனா சதுஷ்டயா அப்படிங்கிற விஷயத்துல அந்த 4 முனை அணுகுமுறை மூலமாக செய்ய முடியும்னு பாபுஜி சொல்லியிருக்கார். 4 சாதனாக்களில் முதலாவதாக விவேகத்தில் இது தொடங்குகிறது. பொதுவாக விவேகம் என்பதை உலகாயத விஷயங்களில் விவேகமான தேர்வுகளை மேற்கொள்வது, அதாவது எது நல்லது, எது கெட்டது, எது பலனளிக்கும், எது பலனளிக்காது, எது லாபகரமானது, எது இல்லை என புரிந்து கொள்வது என்பதாகவே நாம் புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் பாபுஜியுடைய சிந்தனை வித்தியாசமானது. எனது இந்த செயல் இந்த நிலையற்ற உலகத்தில் என்னை சிக்க வைக்கப் போகிறதா, அல்லது என்னை என்றும் நிலைத்திருக்கும் உலகத்திற்கு அதாவது நிரந்தரத்திற்கு கொண்டு செல்லுமா என்று பாபுஜி கேட்கிறார். இப்படிதான் அவர் தீயதிலிருந்து நல்லதை வேறுபடுத்தி பார்க்கிறார். எனது செயல் நிலையற்ற பலனுக்காகவா அல்லது நிரந்தர ஆதாயத்திற்காகவா?
தெளிவாக எளிமையாக கூறுவதானால் அவரை பொறுத்தவரை இதுவே விவேகம் என்பதாகும். விவேகம் வைராக்கியத்தை பத்தி பேசும் பொழுதெல்லாம் நல்லது கெட்டதை டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கிற பவர் அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்க. அப்ப நானுமே ஒரு சில கேள்விகள் கேட்கறது, நல்லது கெட்டதுன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கிற பவர்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு இந்த உலகத்துல நல்லதா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கு, இன்னொருத்தர் கெட்டதுன்னு நினைக்கிறது எனக்கு நல்லதா இருக்கு, 2 பேருக்கும் ஒரே விஷயம் நல்லதா இருக்கிறது இல்லை. அப்ப நான் எதை செய்யறது அப்படிங்கிற கேள்வியை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அதன் பிறகு இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மட்டும்தான் இதுக்கு சரியான ஒரு விடை. அதாவது விவேகம் என்பது நல்லது கெட்டது அல்லது இதுல லாபம் வருமா வராதா அப்படின்னு யோசனை பண்றது, அதை வச்சு முடிவு பண்றது அப்படின்னா இதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் ரொம்ப லோயர் லெவல்ல சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஹை லெவல் விஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் செய்யற இந்த செயல் எனக்கு திரும்பி திரும்பி இந்த உலகத்துல உள்ள விஷயங்களுக்குள்ளார என்னை சிக்க வைக்கிறதுக்கு என்னை கூட்டிட்டு போதா, அல்லது என்னை இந்த உலகத்திலிருந்து விடுவித்து அந்த ஆன்மீக உலகத்திற்கு அழைச்சிட்டு போதா. எது நிரந்தரமானது, எது நிலையானது, எது அழியக்கூடியது? என்னுடைய பார்வை அழியக்கூடியதன் மீது நிலைத்திருக்கிறதா, நிரந்தரமானதின் மீது நிலைத்திருக்கிறதா? இதை சிந்திச்சு செயல்படுறதுதான் விவேகம். அப்ப அதுதான் உண்மையான விவேகம். அந்த விவேகத்தை நோக்கி நாம நகரணும். அப்ப சாதனா சதுஷ்டயா 4 விவேகம், வைராக்கியம், சச்சம்பத்தி, முமுட்சுத்துவா. இந்த 4ல முதல் விஷயம் விவேகம் அப்படிங்கிறதுக்கே பாபுஜி கொடுக்குற விளக்கம் வேற. எது நிரந்தரமானது, எது சத்தியம், எது அசத்தியம், எது எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியது, எது அது மாதிரி இல்லாதது அப்படிங்கிறத பார்த்து அங்கிருந்து வர்றதுதான் விவேகம். நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி இது என்னுடைய முதல் சிட்டிங்லேயே மாஸ்டருடைய அருளால எனக்கு ஏற்பட்ட மாற்றம். அதை நான் சொல்லியிருக்கேன். அதாவது நல்லது கெட்டது தெரிந்த ஹரிச்சந்திரன் ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு அவங்க மக்களையும் கஷ்டப்படாம வச்சிருந்துருக்கலாம். அவங்க மனைவி, அவங்க மக்களை, அவங்க மகன் இவங்களை எல்லாத்தையுமே அவர் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அப்ப அவருக்கு விவேகம் இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய வாதம். எப்பன்னா முதல் சிட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும். முதல் சிட்டிங் வாங்கிக்கிட்டு வரும்பொழுது என்னுடைய சிந்தனையில மிகப்பெரிய மாற்றம். அப்படி அவரு ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மனைவி மகன் இவங்களையும் சந்தோஷமா வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம ஹரிச்சந்திரனை பத்தி பேச மாட்டோம், அவரை ஃபாலோ பண்ண போறது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துக்கான வாழ்க்கை சுகங்கள் அப்படிங்கிறவை ஒரு அனித்தியமானவை, நிலையற்றவை. ஆனால் உண்மை அப்படிங்கிறது எந்த காலத்திலும் அழியாதது. அழியாத ஒன்றின் பக்கம் நிக்கிறதுக்காக அழியக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு. அதுதானே விவேகம். இதுதான் விவேகம். அந்த விவேகங்கிற வார்த்தை எனக்கு அப்ப புரியல, ஆனால் இதுதான் சரி அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு புரிய ஆரம்பிச்சது. இது ஒரே ஒரு சிட்டிங்ல, ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிஞ்ச உடனேயே இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எண்ணத்துல. எனக்கெல்லாம் சிந்தனையில ஒரு மாற்றம் வர்றதுங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்த ரொம்ப வலுவா அதை நான் நினைச்சதுதான் சரின்னு சொல்றதுக்கு 100 ஆதாரங்களோட பேசக்கூடிய ஆளு. அப்ப எதுவுமே உள்ளுக்குள்ளார சொல்லாமல் ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன்ல விவேகம்னா என்ன அப்படிங்கிறது உணர்த்தப்படுற அந்த அற்புதம் நம்ம அமைப்புல மட்டும்தான் நடக்க முடியும். அடுத்தது வைராக்கியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றாரு. வைராக்கியம் அல்லது பற்றற்ற தன்மை என்பது சாதனா சதுஷ்டயாவில் 2வது இடம். முதல்ல விவேகம். எல்லாத்தையும் நம்ம இன்றைய செய்கிற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது என்ன சத்திய நிலைக்கு கூட்டு போதா, நிரந்தரத்தை நோக்கி கூட்டிட்டு போதா, அனித்தியத்தை நோக்கி கூட்டிட்டு போதா? அப்ப எதெல்லாம் இப்ப காலம்பரை சாப்பிட்றேன், அது என்ன நிரந்தரத்தை நோக்கியா கூட்டிட்டு போகுது? காலையில நான் ஆபீஸ் போறேன், அது என்ன ஆன்மீகத்துல மைய மண்டலத்துக்காக கூட்டிட்டு போகுது? அப்ப நான் அப்படியே பார்த்தேன்னா நான் செய்யற எதுவுமே என்னை சத்திய நிலைக்கு கூட்டிட்டு போகாது அப்படின்னு தானே நமக்கு தோணும். ஆனால்
எதற்காக அதை செய்யறோங்கிற ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டா எல்லாமே என்னை சத்திய நிலை கூட்டுது. நான் அந்த ஒன்றிற்காக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அந்த ஒன்றை அடைவதற்காக சாப்பிடுறேன், அந்த ஒன்றை அடைவதற்காக அந்த நிலையான ஒரு உலகத்தை நோக்கி போறதுக்காக இந்த உலக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கேன். இந்த பிறவியே அதுக்காக வந்திருக்கு. நான் சாப்பிடுறது, நான் பேசுறது, நான் தூங்குறது, நான் பணி செய்யறது, சம்பாதிக்கிறது எல்லாமே எதுக்காகனா நான் சத்திய நிலையை அடைவதற்காக அப்படின்னு ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்துட்டோம்னா அப்படியே இந்த உலக வாழ்க்கை முழுவதுமே நித்தியத்தை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகும். நித்திய சத்தியத்தை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகக்கூடியதாக மாறிடும். அப்ப விவேகம் உள்ள ஒரு வாழ்க்கை என்பது முதல்ல டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கறதுல ஆரம்பிச்சு கடைசியா எல்லாவற்றையும் அதற்காகவே செய்யறது, அதெல்லாம் மாத்தருக்காக செய்யறது அப்படிங்கிற நிலைமைக்கு போறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுதுதான் நமக்குள்ளார விவேகம் அப்படிங்கிற அந்த முதல் நிலையானது கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கிறது. வைராக்கியம் அல்லது பற்றற்ற தன்மை என்பது இரண்டாவது. ஆனால் பெரும்பாலும் இந்த வைராக்கியம் வெறுப்பினால் மேலெழுகிறது. உறவு முறைகளில் ஆண் அல்லது பெண் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் விரக்தி அடைந்தால் ஒரு தற்காலிக பற்றற்ற தன்மை உங்களுக்குள் வரும். ஒரு பெரிய விருந்தில் முழு திருப்தி அடைந்த பின்னர் இதற்கு மேலும் சாப்பிட எனக்கு எதுவும் கொடுக்காதீர்கள் என்று கூறுகிறீர்கள். தற்காலிகமாக நீங்கள் பற்றற்று இருக்கிறீர்கள், ஆனால் மறுபடியும் உங்களுக்கு பசிக்கத்தான் போகிறது. நாம் செய்கின்ற சில செயல்களினால் எழும் தற்காலிக விஷயங்களே இவை. எவ்வளவு அழகா கீழே இறங்கி சொல்றாரு. குடும்பத்துல மனைவி சரியில்லை, கணவர் சரியில்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை வெறுத்து போகுது. அது மாதிரி லவர்ஸ்குள்ளார பிரேக்கப் ஆனிச்சு அப்படின்னா காதல்ல வாழ்க்கைய உலகைய மாயம், வாழ்வே மாயம், இதுல உலகத்துல எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு தன்மை வருது. அது மாதிரி ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா வாழ்க்கை இருந்து போச்சு, வாழ்க்கைன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தத்துவம் பேசும். ஆனா அதையே பேசிக்கிட்டு இருக்காங்களான்னா கிடையாது. அது ஒரு ரொம்ப டெம்பரவரி. அதை பத்தி நம்ம கபீர் பார்க்க போனப்ப அவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்க்க போன ஒருத்தருக்கு சொல்றதா பாபுஜி ஒரு கதை சொல்லியிருப்பாரு. நீ போய் பாரு அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஒரு ஃபியூனரல் ப்ரொசஷன்ல ஒரு இறுதி அஞ்சலி சடங்குக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் பின்னாடி அந்த வைராக்கியத்துக்கான வட்டம் தெரியும். இதுல யாருக்கு யாரு கபீர்னு எப்படி தேட முடியும்? கபீர் தான் நினைக்கிறேன், அல்லது யாரோ ஒருத்தர்னு வச்சுப்போம். அங்க யாருங்கிறத விட என்னங்கிறது முக்கியம். ஒரு நபரை கண்டுபிடிக்கணும். அந்த நபரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா திருப்பதியில போய் மொட்டை அடிச்சவனை தேடுற மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னா, நீ போ அந்த ஊர்ல, அவருக்கு மட்டும் பின்னாடி அந்த வைராக்கிய விரிவடைஞ்சதுனுக்கான அந்த ஒரு ஆன்மீக ஒரு ஒளி வட்டம் இருக்கும். அந்த ஆறாவை பார்த்து நீ கண்டுபிடிக்கலாம்னு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் போனால் அங்கெல்லாம் ஒரு தகன மேடையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒரு இறுதி உருவத்துல. எல்லாருக்கிட்டையும் அந்த ஆறா இருக்கு பின்னாடி. அப்ப அவருக்கு குழப்பம் வருது. தன்ட்ட குருகிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, சுடுகாட்டை நோக்கி போகும் பொழுது எல்லாருக்குமே என்னடா வாழ்க்கை இது மாதிரி போயிடுச்சே அப்படிங்கிற அந்த விரக்தினால அந்த வட்டம் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் திரும்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவங்க ஏன்னா போகும் பொழுது ஐயோ இறந்துட்டாரே, அவர் போறாரு அந்த எண்ணத்துல போறதுனால அந்த டெம்பரவரியா அந்த வட்டம் இருக்கு. ஆனா அங்கிருந்து இமீடியட்டா திரும்பும் பொழுதே அவங்க அடுத்து போய் வீட்டுல என்ன செய்யணும், அடுத்து எங்க வேலைக்கு போகணுங்கிற சிந்தனையோட திரும்ப ஆரம்பிச்சோன்னா அந்த வட்டம் மறைஞ்சு போகும். ஆனா யார் ஒருத்தர் திரும்பி வரும்பொழுதும் அந்த வைராக்கிய வட்டம் இருக்கோ, அந்த ஆறா இருக்கோ, அவரு தான் நீங்க தேடி வந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் சொல்றார். அது மாதிரி இந்த இடத்துல நமக்கு வாழ்க்கையில ஏற்படுற விரக்திகள்லாம் உண்மையான வைராக்கியத்தை உருவாக்குவதில்லை. அந்த வைராக்கியம்லாம் தற்காலிகமானவை. அதாவது பிரசவ வைராக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலயும் ரொம்ப காலமா யூஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அது இருக்கிறதில்ல. இப்ப வைராக்கியம் கிடையாது. நேரடியாக வலியை வலிக்க கூடாதுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுறாங்க. ஆனா பிரசவ வலிய தாங்கிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இனிமே நான் குழந்தைய பெற்றுக்க கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அது சிரிக்க ஆரம்பிச்சு அதோட பழக ஆரம்பிச்சோம்னா அடுத்த குழந்தை பெற்றுக்க அவங்க மனசு ரெடி ஆயிடும். அந்த வைராக்கியம்
அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரியான ஒரு ரினன்சியேஷன், ஒரு துறவு நிலை, வேண்டான்னு சொல்றது. அது ஒண்ணு வெறுப்பு விரக்தியினால வரலாம், அல்ல அதீத திருப்தியினாலையும் அந்த வேணாம், சாப்பிட்டு முடிச்சு ஃபுல் ஆயிடுச்சுனாலும் ஒரு விரக்தி, ஒரு பற்றற்ற தன்மை இருக்கும் சாப்பாட்டு மேல. அப்ப எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்னா பசி திரும்பி வர்ற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பற்றற்ற தன்மை போயிடும். ஸோ இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான விவேகத்தை அல்லது வைராக்கியத்தை அல்லது 4வது சாதனா, அதாவது இறுதி நிலையாகிய முமுஷத்துவா என்பதை அதற்கு துணை நிற்கும் ஒரு பயிற்சியின் உதவியின்றி நாம் வளர்த்து கொள்ள இயலாது. இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பர்டிகுலரா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இல்லாமல் விவேகம், வைராக்கியம் அல்லது முமுட்சத்துவா அது எதையுமே நீங்க அடைய முடியாது, வளர்த்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இருந்து நம்ம நாளைக்கு படிப்போம். இப்ப நம்ம ஒரு காலை நேர தியானத்துக்குள்ளார செல்வோம். ரொம்பவும் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள். பயிற்சியுடைய அடித்தளம், பயிற்சியே வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்னு மாஸ்டர் இதுக்கு தலைப்பு வச்சிருந்தா கூட, இங்க பேசுறதெல்லாம் பயிற்சிக்கு எதெல்லாம் அடித்தளமான விஷயங்கள், எதை நீங்கள் புரிந்து கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதுல நிறைய பேசுறாரு. இந்த புது வருடத்துல நம்முடைய பயிற்சிக்கு இதெல்லாம் ஒரு அடித்தளமா அமைஞ்சு ஒரு ஆன்மீக பயிற்சியில நம்ம மாஸ்டர் விரும்புகிற மாதிரி அந்த திசையை நோக்கிய ஒரு உண்மையான வளர்ச்சி அடைவதற்கான ஒரு தீவிர அபியாசியாக நம்ம மாறுவோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு மாஸ்டருடைய அருளும் மாஸ்டருடைய கருணையும் இந்த புது வருஷத்துல நம்ம எடுக்கிற அந்த சங்கல்பத்திற்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை அவருக்கு முன்னாடி வச்சுட்டு காலை நேர தியானத்திற்கு செல்வோம். We start meditation.